May 31 சண்டே மார்னிங். ஆஃப்டர் மேரேஜ் வந்து 1 மந்த் கழித்து நாங்கள் வந்து ரிட்டன் சென்னை கிளம்புறோம். ஸோ மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு நான் வந்து எல்லா பேக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால எதுவுமே வந்து எடுத்து வைக்கல. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு தான் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் சென்னை வந்துட்டால் ஒரு 1 மந்த்துக்கு ரிட்டன் போகாதனால மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து சிக்கன் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சேலம் டு சென்னை கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 hours ஆயிருந்துச்சு நாங்கள் வந்து வரதுக்கு. ஸோ நடுவில் வந்து நிறுத்தி அங்கங்கே ஜூஸு ஸ்நாக்ஸு எல்லாம் சாப்பிட்டு அப்படி தான் வந்து ஒரு 5 o'clock ரீச் ஆனோம். ஸோ நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்திருந்தோம். இந்த வீக்குக்கே தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே காட்டில் விளைஞ்சதே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கள் திங்ஸ் எதுவுமே வந்து நாங்கள் செட் பண்ண கிடையாது. ஜஸ்ட் ஆர்டர் பண்ணி ரிசீவ் மட்டும் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நாங்கள் மேரேஜுக்கு போனோம். அதனால் வந்து எல்லாத்தையும் இப்போ தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அன்பேக்லாம் பண்ணி முடித்து அதெல்லாம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீட்டில். திங்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லைனாலும் ரொம்ப டஸ்ட் இருந்தது வீட்டில். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கவே எங்களுக்கு நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் கொண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாமே செட் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதில் அது எங்கள் வீட்டில் ரொம்ப கரப்பான்பூச்சி தொல்லை இருக்க மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் யாருக்காவது வந்து அதுக்கான ரெமெடி ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறேன்.